வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தினமும் உங்களை சந்தித்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எங்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. இன்று நான் ஒரு ஊடகத்தில் செய்திகளை படித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி இருந்தது. எனவே இந்த செய்தியை குறித்து பேச வேண்டும் என்று என்னை அறியாமல் என் மனதிற்குள் ஒரு குந்தல். எனவே இந்த காணொலியில் நான் அதை குறித்த செய்தியை தான் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது தமிழர் விடயத்தை மையப்படுத்தியதல்ல, அல்லது தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய செய்திகளும் அல்ல. இது சராசரியாக இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு தான். அதுவும் குறிப்பாக தமிழ் மண்ணை மையப்படுத்திய செய்தியும் இது அல்ல. ஆனால் இந்த செய்தி பேசப்பட வேண்டும் என்பது மனதிற்குள் எழும்பியிருந்த ஒரு தூண்டல். எனவே இந்த செய்தியை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வீடு உத்தரப்பிரதேசம் பகுதியிலே மகாராஷ்டிரா கஞ்சி என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியிலே அந்த வீட்டின் உரிமையாளர் இருக்கிறார்கள். அவர்களுடைய மகளின் பெயர் பிரியங்கா. அந்த வீட்டிற்கு ஒரு இளைஞன் ஒருவன் வாடகைக்கு வருகின்றான். அந்த இளைஞனுடைய பெயர் சன்னி. இந்த இளைஞனுக்கு அந்த வீட்டில் வாடகைக்கு கொடுக்கின்றார்கள். எனவே மேல் மாடி வாடகைக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த இளைஞனுக்கு 29 வயது. பிரியங்கா என்கின்ற அந்த சகோதரிக்கு 24 வயது. இந்த இருவரும் ஒரே வீட்டில், அதாவது கீழ் வீட்டிலும் மேல் வீட்டிலும் இருக்கின்றார்கள். முதலில் இருவரும் ஒரு வாடகையாளர் உரிமையாளர் என்கின்ற உறவில்தான் பார்த்து பேசிக்கொண்டு இருந்திருக்கின்றார்கள். அதன் பின்பு இருவருக்குள்ளும் பார்வைகள் மாறத் தொடங்குகிறது. சன்னி வராத நேரங்களில் அவன் எங்கே சென்றானோ என்கின்ற தேடல் பிரியங்கா மனதிலே எழும்ப ஆரம்பிக்கின்றது. எனவே சன்னியை தேடி அவன் எங்கிருக்கிறான், அவன் சரியான நேரத்திற்கு சாப்பிடுகிறானா என்று சன்னியை குறித்து தேட ஆரம்பிக்கின்றார் பிரியங்கா. தங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் முதலில் கொடுத்து தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்த பிரியங்கா அவர்கள் பின் தன் வீட்டிலே சமைத்து தினமும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்கின்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். இந்த விருப்பத்திற்கு அவர்களுடைய வீட்டை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்கின்ற எண்ணம்தான் சன்னியிடம் இருக்கிறது. காரணம், அவர்கள் வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியிலே மிக பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள். நான் வாடகைக்கு இங்கு வந்து ஒரு சிறிய கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், என்னை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கேள்வி சன்னிக்கு இருக்கிறது. ஆயினும் தன்னுடைய காதல் விவகாரம் வெளியே தெரியாத வண்ணம் எவ்வளவு தூரம் மறைத்து பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மறைத்து பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பிரியங்காவிற்கு ஒரு அச்சம். என்னவென்றால், சன்னி ஒருவேளை நம்மளை விட்டுவிட்டு வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வானா என்கின்ற அச்சம் பிரியங்காவுக்கு இருக்கிறது. எனவே பிரியங்கா உடனடியாக தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய காதல் செய்தியை சொல்கின்றார். நான் மேலே இருக்கக்கூடிய, நம் வீட்டின் மேலே இருக்கக்கூடிய சன்னியைத்தான் நான் காதலித்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் இருவருமே ஒருவரை மனம் விரும்பி கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று பிரியங்கா குறிப்பிடுகின்றார். முதலில் வழக்கம் போல எல்லா வீட்டிலும் எழும்பக்கூடிய எதிர்ப்பு பிரியங்கா வீட்டிலும் சன்னி மீது எழும்புகின்றது. அதன் பின்பு சன்னியை குறித்து அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அவன் ஒரு நல்ல பையனாக இருக்கின்றான், நம்மளுடைய மகளை கண்கலங்காமல் பார்த்து கொள்வான் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது வாடகைக்குத்தான் அவன் நம் வீட்டில் தங்கி கொண்டிருக்கின்றான். மகளை திருமணம் செய்துவிட்டால் இந்த வீட்டில் அவர்கள் சொந்த வீடாக இருந்து கொள்ளலாம், ஒத்துக்கொண்டு விடுவோம் என்று பிரியங்காவின் உறவுகள் அதற்கு இசைவு தெரிவிக்கின்றார்கள். இந்த இசைவு தெரிவித்தவுடன் இருவருக்குள்ளும் மகிழ்ச்சி. பிரியங்காவுக்கும் சன்னிக்கும் மகிழ்ச்சி. தங்களுடைய திருமணத்திற்கான நாள் குறிக்கப்படுகின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் அவர்களுக்கான திருமணம் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த சூழலில் சன்னியும் பிரியங்கா அவர்களும் வெளியே பல இடங்களுக்கு சென்று தங்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, திருமண அழைப்புதல் எப்படி அச்சிடுவது என்கின்ற விடயங்களை குறித்து பேசிக்கொள்வது போன்ற பல விடயங்களை கையில் எடுக்கின்றார்கள். அப்படி எடுத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திடீரென்று பிரியங்காவிற்கும் சன்னிக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்துவிடுகிறது.
இந்த கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது 2 பேருக்குள்ளும் கடுமையான கோபங்கள், கடுமையான சண்டைகள் அரங்கேறுகிறது. இந்த கடுமையான கோபங்களும் கடுமையான சண்டைகளும் வந்தவுடன் சன்னி ஒரு 2-3 நாட்களாக பிரியங்காவிடம் பேசாமல் இருக்கிறான். பிரியங்கா தினமும் சன்னி வெளியே போகின்ற பொழுதெல்லாம் தன்னை திரும்பி பார்த்து தன்னிடம் பேசி விடுவானா என்று வாயிற்கதவில் வந்து நிற்கின்றார். ஆனால் சன்னி அவளாக வந்து பேசட்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவளை கண்டும் காணாமல் சென்று விடுகின்றார். அப்படித்தான் கடந்த தினத்திற்கு முன்தினம் இதுபோன்று சன்னி வேலைக்கு செல்கின்ற பொழுது பிரியங்காவை பார்க்காமலே சென்று விடுகின்றார். இது பிரியங்காவின் மனதில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. சரி, இரவு திரும்பி வருகின்ற பொழுதாவது அவன் சமாதானம் கூறிவிடுவானா என்று பிரியங்கா நினைக்கின்றாள். ஆனால் இரவு வருகின்ற பொழுதும் சன்னி முன்பு செய்ததே செய்துவிட்டு வந்து விடுகின்றார். அன்று இரவு பிரியங்கா தன் வீட்டிலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இது பெரிய அதிர்வலைகளை அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்படுத்துகிறது. ஆயினும் அவர்களுக்கு என்ன பிரச்சனையினால் பிரியங்கா தற்கொலை செய்து கொண்டாள் என்கின்ற விடயம் தெரியாது. சன்னியோடு ஏதோ கருத்து வேறுபாடு என்பது மட்டும் தெரியும். நம் பிள்ளைதான் சென்று விட்டால் எதற்கு சன்னியையும் காவல்துறை அதிகாரியிடம் நாம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் போலீஸில் காவல்துறையிடம் எந்த புகாரும் கொடுக்கவில்லை. எனவே தன்னுடைய மகளுக்கு இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான களங்களை எடுத்து அவர்கள் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த பெண்ணை இறுதியாக கொண்டு செல்லக்கூடிய களங்கள் எடுக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் அழுதபடி சன்னி வருகின்றான். சன்னி வந்தபொழுது எல்லோரும் மனதிலுமே ஒரு கோபக்கணைகள் தான் அவன் மீது இருந்தன. ஒரு பிள்ளையை அழிப்பதற்கு காரணமாக இருந்து விட்டானே என்ற கோபம் பெற்றோருக்கு இருப்பதற்கு வாடிக்கைதானே. ஆயினும் சன்னி தன்னுடைய மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருகிறான் என்கின்ற அடிப்படையில் அனைவருமே அமைதியாக இருந்து விட்டார்கள். வந்த சன்னி அங்கு இருக்கக்கூடிய ஐயர் இருவரை கூப்பிட்டான். நீங்கள் மந்திரங்களை ஓதுங்கள், நான் அவளை என்னுடைய மனைவியாக ஏற்கப் போகிறேன் என்று அறிவிக்கிறான். அனைவருமே அதிர்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் சன்னி யாருடைய அனுமதியும் கேட்கவில்லை. இறந்த தன்னுடைய காதலிக்கு தாலியை கட்டுகின்றான். அவள் நெத்தியிலே குங்குமத்தை வைக்கின்றான். அவள் படுக்க வைக்கப்பட்டிருந்த இடத்தை 3 முறை சுற்றி செல்கின்றான். சுற்றி சென்று அவளை திருமணம் செய்து கொண்டதாக அவன் அறிவிக்கின்றான். என்னுடைய காதலியாக அவள் செல்வதை விட என்னுடைய மனைவியாக அவள் இறுதிச் சடங்கை காணட்டும் என்று அறிவித்து விடுகின்றான். உண்மையிலே சன்னியின் இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு வலி ஏற்படத்தான் செய்கின்றது. இந்த உலகத்தில் மனிதன் பிறந்து வாழ்வது ஒரு முறைதான். இந்த ஒரு முறை பிறந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய கோபங்கள், தான் என்ற அகம்பாவம், தன்னை விட்டால் யார் இருக்கிறார் என்கின்ற நினைப்பு, விட்டு கொடுத்து போகாத மனப்போக்குகள், இவைகள் அனைத்தும் தான் இன்று மனிதனை அழித்து கொண்டிருக்கின்றது. சன்னியும் பிரியங்காவும் இணைந்து வாழ்க்கையை நடத்தியிருந்தால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இவர்களுடைய பெயரை சொல்லி இந்த உலகத்திலே உலவுவதற்கான ஒரு களங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். இன்னும் இந்த மண்ணிலே அவர்கள் எத்தனை வருடங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு பயணித்திருக்க முடியும்? பாவம், பிரியங்கா ஒரு கணம் யோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டாள். ஆனால் அந்த அவசரத்தின் பலன் என்ன? இப்பொழுது சன்னியின் மனைவியாக சென்றிருக்கிறாள். ஆனால் வாழ்க்கையில் அவள் தோற்றுத்தானே சென்றிருக்கிறாள். வாழ்க்கை ஒரு முறை என்று நினைத்து நீங்கள் கோபம் வருகின்ற பொழுதும், தவறான எண்ணம் வருகின்ற பொழுதும் 1 நிமிடம் அல்ல, 3-4 நிமிடங்கள் தனியாக உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். அந்த யோசிப்பில் உங்கள் மனம் நல்லதையே சொல்லும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியுடன் இன்பா.